அறிவுபூர்வமாக சிந்திக்க தூண்டிய எத்தனையோ தலைவர்களை நம்மில் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த தலைவர்களை எல்லாம் பின்பற்றாமல், அந்த தலைவர்கள் எல்லாம் பூத்தலுக்குரியவர்களாக வணங்காமல், அந்த தலைவர்கள் எல்லாம் நம்முடைய வழிகாட்டு தலைவராக ஏற்காமல், எனக்கு அந்த சினிமாக்காரனை பிடிக்கும், எனக்கு இந்த சினிமாக்காரனை பிடிக்கும், எனக்கு இந்த கதாநாயகனை பிடிக்கும், நான் அவருக்கு மன்றம் வைக்கிறேன், நான் இவருக்கு மன்றம் வைக்கிறேன். எத்தனை அரசு மருத்துவமனைகளிலே ஒரு லிட்டர் பால் வெட்டுவதுதான் தமிழக மாநில கட்சியுடைய அரசியல் பணி. தமிழக மாநில கட்சியுடைய கொள்கை நோக்கங்கள் என்ன சொல்றோம்? 90% தமிழ்நாட்டு மக்களை அரசியல்படுத்துவது, தமிழர்களை ஈர்ப்படைய செய்வது, தமிழர்களுக்கு ஈர்ப்புணர்வை ஊட்டுவது. இந்த தரத்தில் பணி செய்வோம். வாய்ப்பு கிடைத்தால் தேர்தல் அரசியலை பயன்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். இதுதான் தமிழக மாநில கட்சியுடைய இலக்கு. வெறுமனே ஓட்டுக்காக, பதவிக்காக, முதலமைச்சர் மோகத்திற்காக மக்கள் எப்போது கேட்டால் எனக்கு என்ன, மக்கள் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் பட்டால் எனக்கு என்ன, எனக்கு பதவி நாற்காலி முக்கியம் என்று நினைக்கிற கூட்டம் அல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கூட்டம்.